அன்பு நேயர்களே, இன்று சிறுவர் உலகமும் வாலிப உலகமும் வயோதிக உலகமும் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என்றால், உள்ளங்கையில் உலகத்தை கொண்டு வரும் வலைதள பதிவுகளை நோக்கி செல்கின்றன. அதில் நல்லவற்றை ஏற்றுக்கொள்வதை விட தீமை தரும் விஷயங்கள்தான் ஆக்கிரமித்து கொள்கின்றன. போதை வஸ்துவால் வரும் வக்கிர எண்ணங்களை விட இவைகள் மூலம் வரும் கேடுகள் மிக மிக அதிகமாயிருக்கின்றது. பொதுவாக புத்தகம் படிக்கும் வழக்கம் உள்ளவர்களுக்கு மிகவும் உற்ற துணை தனிமையை போக்குவது என்று கூட சொல்லலாம். புத்தகம்தான் என்று சொல்வது மிகையாகாது. படிக்கும் வழக்கம் ஏற்பட்டுவிட்டால் நமது ஆயுள் முடியும் வரையிலும், கண் பார்வை தெளிவாக உள்ள வரையிலும் ஆர்வம் குறையவே குறையாது. வீண் சண்டைகளும் பெரும்பாலும் வராது. அப்பொழுதெல்லாம் லைப்ரரியில் மெம்பராக சேர்ந்து விடுவோம். கல்கியின் அத்தனை படைப்புகளும் நா. பார்த்தசாரதி, ராஜம் கிருஷ்ணன், தி. ஜானகிராமன், டாக்டர் லட்சுமி, புதுமைப்பித்தன், ஜெயகாந்தன், சிவசங்கரி முதல் அதன்பின் பாலகுமாரன், அனுராதா ரமணன் வரை நிறைய எழுத்தாளர்களின் பெயர்கள் மறந்தும் போய்விட்டன. அத்தனை புத்தகங்களையும் படித்துவிட்டு விலை கொடுத்து வாங்கியும் வீட்டில் வைத்து கொள்வோம். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் என்பதற்காக. அப்பா தமிழ்வாணனின் கல்கண்டை வாங்கி சுவைப்பார். அம்மாவோ ராணி வாராந்தரி தவறாமல் வாங்கி விடுவார். 20 பைசாதான். ராணி வாராந்தரியானது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பிடித்தமானதாக இருந்தது. அப்பொழுது 5-6 வயதுதான் இருக்கும். முதலில் எழுத்துக்கூட்டி படி என்று ஜோ எழுதும் சிறுவர் உலகத்தை அம்மா காட்டினார். அதில் மூழ்கி விடுவேன். அப்படி இருக்கும் அந்த கதை. அம்மாவோ குறும்பூர் குப்புசாமி கதையிலும் சகோதரி நடிகையின் படத்துடன் வரும் சமையல் பக்கம். அப்பொழுதுதான் எவர் சில்வர் பாத்திரம் வந்து புதிது. அதில் பெரிய பாத்திரத்தில் ஸ்டவ்வில் சமைப்பது போன்ற காட்சி இருக்கும். இது அக்காவின் பக்கம். குரங்கு குசலா எனது மாமாவின் பக்கம். இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருவருக்கானதாய் இருந்தது. யாராவது பிடிக்காதவர் சென்றால், அதோ குரங்கு குசலா போகிறது என்று அம்மா சொல்லி சிரிப்பார். ராணி புத்தகம் வாங்க தவறிவிட்டால் யார் வீட்டில் வாங்குவார்கள் என்று அறிந்து வாங்கி கொண்டு வந்து படித்து விடுவேன். ஜோவின் கதையில் மூழ்கி விடுவேன். பெரும்பாலும் ராணி புத்தகத்திற்கென்று ஒரு பெரிய ரசிக பட்டாளம் உண்டு. கொரோனா காலம் வரும் வரையில் வீட்டில் உள்ள வாண்டுகள் சிறுவர் மணிக்கு போட்டி போட்டுக்கொண்டு அடித்து கொண்டார்கள். லாக்டவுனில் ஆன்லைன் வகுப்பு வந்தது. குழந்தைகளுக்கும் செல்போன் அவசியமாக போனது. இன்று வரை அவர்களை மீட்டெடுக்க படாத பாடுபட வேண்டி இருக்கின்றது. பெரியவர்களை பார்த்து தெரிந்து கொண்ட வேலைகளும் அவர்களை விட்டு சென்று விடும்போல் பயம் வந்து விடுகிறது நமக்கு. அடங்காத மாட்டை இழுத்து வந்து முளைக்குச்சியில் கட்டுவது என்பது எத்தனை சிரமமோ அத்தனை சிரமமாய் இருக்கின்றது. நாம் சொல்லும் அறிவுரைகளும் அவர்கள் அதை கேட்க மறுப்பதும் கவலைக்குரிய விஷயமாய் இருக்கின்றது. வீட்டிற்கு வீடு இன்று இதே கதைதான். அன்பு நேயர்களே, நமது அறிவுரைகளும் இறைவனின் கருணையும் ஒன்று சேர்ந்தால் பலன் கட்டாயம் உண்டு என்ற எண்ணத்தில் வாழ்வோம். எல்லாவற்றிற்கும் சூத்திரதாரியான இறைவனுக்கு தெரியாதா அன்பு நேயர்களே?